வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முன்னேறும் மகளிரின் முகவரியாக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் தமிழ்நாடு மகளிர் பணிபுரியும் விடுதிகள் நிறுவனம் மூலம் தமிழ்நாட்டில் தோழி விடுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது தமிழ்நாடு அரசு. தற்போது தமிழகத்தில் 23 தோழி விடுதிகள் 2100 படுக்கை வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 2540 பணிபுரியும் மகளிர் தங்கி பயன்பெறும் வகையில் ரூபாய் 220.87 கோடி மதிப்பீட்டில் 22 புதிய தோழி விடுதிகளின் கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. அதன்படி ரூபாய் 10.38 கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் 100 மகளிர் பயன்பெறும்படி 24 மணி நேர கண்காணிப்பு கேமரா வசதி, வசதியான படுக்கை அறை, மாற்றுத்திறனாளிகளும் எளிதில் அணுகக்கூடிய கட்டமைப்பு என அனைத்து வசதிகளுடன் பாதுகாப்பான புதிய தோழி விடுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று திறந்து வைத்துள்ளார். அதேபோல குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை மூலம் அரசு குழந்தைகள் இல்லங்களில் தங்கி வரும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இல்லங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி தந்துள்ளார். இன்று தூத்துக்குடி மாவட்டம் தட்டப்பாறையில் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் 1649 சதுர மீட்டர் பரப்பில் அனைத்து வசதிகளுடன் கூடிய சிறுவருக்கான அரசினர் குழந்தைகள் இல்லத்தையும் 592 சதுர மீட்டர் பரப்பில் உள் விளையாட்டு அரங்கத்தையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். இத்தகைய பொன்னான திட்டங்களை இந்த நிகழ்ச்சியில் கலந்து நம்ம அவைத்தலைவர் என்ன சொல்கிறதுன்னு இருக்கும். ஃபாரன் சொன்னேன், நம்ம அந்தனு சொன்னேன். இங்கே போட்டு சங்கத்தில் நம்ம மோஸ்கோ அவர்கள் இருக்கட்டும், வரிசை பார்க்கணும் அல்போன் சொன்னாங்க. அப்படியே சரி, விசைப்பட்ட உரிமையாளர் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் நம்ம இங்கே பெருந்தெருவாக கலந்துருக்கோம். அது லேபர் சங்கம், நம்ம உரிமையாளர் சங்கம், விசைப்பட அனைத்து சங்க பிரதிகளும் வணக்கம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மீனவர்களோட துறைமுகம் நம்ம அமைஞ்சு வந்து 1973 73லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 குடும்பங்கள் பயன்பெறுற மாதிரி இருந்தது. 7000 குடும்பங்கள். அதனை தொடர்ந்து வீசைப்பட இடகு வரிசையாக நிற்பாட்டுக்கு இடம் வேணும், காற்று மழையெல்லாம் வரணும்னால நம்ம பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய பணி கிட்டத்தட்ட 1000 நீளம்னு சொல்லலாம். அளவில் வந்து 1159 நீளம், துண்டிலுடைய ஒரு 130 அடி நீளம், ரொம்ப நாள் கோரிக்கை. சிமெண்ட் காங்கிரீட் சாலை 250 நீளம். இதெல்லாம் இன்றைக்கி தொடங்கப்பட்டு உள்ளது. வேலை உடனே வந்துடும். கான்ட்ராக்ட்காரங்க வந்தாச்சு. நம்ம என்னென்ன பயன்பாடு வேணும், எல்லா சமூகத்துக்கும் என்ன தேவையோ நம்ம முதலமைச்சர் எடுத்துருக்கோம். அதில் ஒரு முன் உதாரணம் தான் நம்ம துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் வளர்ச்சி. பல்வேறு கட்டங்களாக தருவக்குளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய மீன்பிடி இடம் இருக்குது. திருச்செந்தூர் அமளி நகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம மணப்பாடு, இந்த குளச்சல்லேருந்தே இன்றைக்கி கடற்கரை கிராமம் ஃபுல்லாக நிறைய பணிகள் நடைபெற்று நம்ம வந்து எல்லா பயனும் அடைஞ்சி நம்மளுக்குள்ள மீன் வந்து இயற்கை வரும். அதை நம்ம அறியாமல் பாதுகாத்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சி நம்ம செயல்படணும் என்று கூறி இந்த வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு கட்டங்களாக கிட்டத்தட்ட 250 கோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இது வரைக்கும் 5 வருஷத்தில் பணி நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்தது தூத்துக்குடி இது 150, தருவபுரத்தில் வேறு 100 இருக்குது, அங்கேயும் 150, 300 இருக்குது. அனைத்து பகுதிகளும் நடைபெற்றிருக்கிறது. நம்ம அனைவரும் முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்தணும் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.